இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அந்த பர்சனல் லோனுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதில் என்னென்ன டீட்டெயிலாம் வந்து கேட்குறாங்க, நெக்ஸ்ட் எவ்வளோ வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ஃபீயெல்லாம் பிடிக்கிறாங்க, எவ்வளோ வட்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான், நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லோன் எடுக்க போகிறீங்க, அதுவும் 50,000 இல்லை வந்து அபவ் 1 லேக்குக்கு மேலே லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற இந்த ஒரு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட், அதுக்கப்புறம் நான் இந்த அப்ளிகேஷனில் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச டேட்டாவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இது வரைக்கும் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கூகுள் பேயை பொறுத்தவரையிலும் அப் டு 10 lakh வரைக்கும் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கூகுள் பே டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபினான்சியல் கம்பெனியோட டைப் வச்சு அது மூலமாக தான் இவங்க வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணதுனால செக் டீடைல் அப்படின்றது. ஸோ அப்ளை நவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 10 lakh வரைக்கும் லோன் வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.99% ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டி தான். பட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ என்னோட நேம் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணும். ஸோ இந்த டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்ல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் இந்த ஒரு பேட்டர்னில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லும். இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட மந்த்லி இன்கம் மேக்ஸிமம் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான இன்கம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ டு செக் யுவர் லோன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி விழுதா. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து எந்தெந்த ஃபினான்ஷியல் கம்பெனியோட டைப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கீழே வந்து உங்களுக்கு ஸ்குவார்லிங் ஆகும். ஸோ இதிலே பார்த்துக்கலாம். ஆதித்யா பிர்லா, ஆக்சிஸ் பேங்க், டிஎம்ஐ ஃபினான்ஸு, ஐடிஎஃப்சி பேங்கு, ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க. அதில் உங்களோட ப்ரொஃபைலுக்கு எந்த கம்பெனி லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுதோ அதை உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களுக்கு லோன் ஆஃபர் இருக்கா இல்லையா, எந்த கம்பெனி லோன் ஆஃபர் வந்து பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில் ஃபைனலாக எனக்கு வந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட் அப்படிங்கிற இந்த கம்பெனி நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இது தவிர மற்ற கம்பெனி எல்லாமே வந்து ரிஜெக்டட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரையிலும் ஸ்டார்டிங் 1 lakh இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டார்டிங் 12% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ஏபிஆர் ரேட்டிங் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 18%. இது எல்லாமே ஸ்டார்டிங் தான், இது வந்து மேக்ஸிமம் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதீங்க. அடுத்தது ரீபேமெண்ட் டைமிங் வந்து 12 monthலேருந்து மேக்ஸிமம் 4 years வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இஎம்ஐ ஸ்டார்டிங் வந்து 2633 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பேசிக் டீட்டெயில் தான். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலரின்னு செலக்ட் பண்ணிட்டோம், சேலரியும் என்ட்ரு பண்ணிட்டோம், கம்பெனி நேம் மட்டும் என்ட்ரு பண்ணலை. ஸோ இந்த இடத்துல கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேமோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இந்த ரெண்டையும் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசனை செலக்ட் பண்ணணும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்க எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ண பிறகு உங்களுக்கு இது மாதிரி ஆக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படின்னு கேட்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான லோன் லிமிட்டை வந்து செலக்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3,97,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் ஸ்கொயர் பட்டனை வேரி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh செலக்ட் பண்ணி இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ப்ராசஸிங் ஃபீ இதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இஎம்ஐ மந்த்தை வந்து செலக்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 48 மாதம் வரைக்கும் நமக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14% per இயருக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 லட்சம் ரூபாய் நம்ம லோன் வந்து கூகுள் பேயில் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறதையும் அப்புறம் நமக்கு ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து 1 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் 95,280 ரூபாய் மட்டும்தான் கிரெடிட்டட் ஆகும். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா அதுதான் ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கும் அப்படின்னா அதில் வந்து 1 டைம் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு 4,000 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அது போக அதில் வந்து 18% ஜிஎஸ்டி ஒரு 720 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4,700 ரூபாய் உங்களோட அந்த பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டில் இருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 95,280 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,733 ரூபாய் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய இஎம்ஐயை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 48 மாதம் சூஸ் பண்ணதுனால 2,733 ரூபாய் வந்து வருது. இது நீங்கள் வந்து இஎம்ஐ மந்த் 1 இயரோ 2 இயரோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ ப்ரொசீட் டு ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வித் டிஜிலாகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஓடிபி வந்துருச்சு, என்ட்ரு பண்ணிடுவோம். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட டிஜிலாகருக்கான அந்த பாஸ்வேர்ட் 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீட்டெயில் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த டிக் பாக்ஸ் அன்டிக்கில் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். ஜஸ்ட் இதை செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இல்லைனா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் இந்த அட்ரஸும் சேமாக இருந்தால் அதே அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் எல்லாத்துமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பேஜ் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஓப்பன் கேமரா கொடுத்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த லோன் அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை ரிசீவ் பண்ணுறீங்களோ அதே பேங்க்கில் இருந்து தான் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்துக்காங்க ஆட்டோ டெபிட் செட்டப் ரீபேமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது தெரியாமல் செட் பண்ணிடாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அவங்க சொல்கிற அந்த பர்டிகுலர் டேட்டில் உங்கள்கிட்ட இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட்டும் டெபாசிட்டட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து கூகுள் பேயில் நிறைய அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு டெபாசிட்டட் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு 1 ரூபீ சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப்பும் அது மூலமாக கம்ப்ளீட்டட் ஆயிரும். உங்களோட பின் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட் வந்து காமிப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ லோன் எடுத்துருக்கீங்க, எப்போ வந்து எண்டிங் ஆகும். ஸோ அந்த லோன் டாக்குமெண்ட் காமிப்பாங்க. அதையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதுவும் கூகுள் பே அப்ளிகேஷன் மூலமாக நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்.